வணக்கம் நண்பர்களே. வீட்டுக்கு ஒரு மரக்கட்டல் வாங்க போறீங்களா? அப்ப கண்டிப்பா இந்த வீடியோவை முழுசா பாருங்க. முழுசா பார்த்தீங்கன்னா தான் நான் பட்டபாடு எத்தனை, எந்தெந்த இடத்துல எல்லாம் ஏமாற இருந்தேன், எப்படி தப்பிச்சு வந்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு விளக்கமா புரியும். கண்டிப்பா இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பார்த்துட்டு அதுக்கப்புறமா போய் உங்க வீட்டுக்கு கட்டல் வாங்குறது இந்த மாதிரி விஷயமெல்லாம் பண்ணுங்க. நான் ஃபைனலாக கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிற ரமா மெட்டல் மார்ட்டில் ஒரு கட்டல் வாங்கிட்டேன். அது ஓகே. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் கட்டல் வாங்கலான்னு முடிவு பண்ணினதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கடைக்கு மேலே நான் போய் நேரில் விசிட் பண்ணி வேலையை கெடுத்து ஒவ்வொரு கடையாக போய் ஆஃபரை பார்த்து மரத்தை பார்த்து எல்லாம் பார்த்து ஒவ்வொரு இடத்துலையும் நான் பட்டதை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். நம்மளோட சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு ஆல் பட்டனை அமுத்திட்டு வீடியோவை பாருங்கள். ஃபைனலாக இந்த மாடல் தான் நான் வீட்டுக்கு சூஸ் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் டிசைன் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஃபினிஷிங்கும் பார்த்தீங்கன்னா டபுள் கலரில் கொடுத்துருந்தாங்க. அதனால் இது ஹெட் சைடில் வர ஆர்ச்சு, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே நான் கால் வைக்கிற இடத்துல வர ஆர்ச்சு உங்களுக்கு சிம்பிளாக பாருங்கள், இப்போ காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இது கால் வைக்கிற சைடில் வர ஆர்ச்சு. இதுக்கு சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளைவுட்டு தான் வரும். 2 சைடும் ஃப்ரேம் மரத்தில் வந்துடும். ஓகே, இப்போ அதை வீட்டில் கொண்டு இறக்கிட்டு இருக்கிறோம். அந்த இறக்கிட்டு அதை நான் எப்படி மாட்டுறது அப்படிங்கிறதையும் இது அப்படியே இப்போ என் வீடியோவில் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி இந்த கட்டில் வாங்கலான்னு முடிவு எடுத்த உடனேயுமே நான் இந்த இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸில் இதில் எல்லாம் போயிட்டு ஆஃபர் இருக்குதான்னு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவும் மக்களை எந்த அளவுக்கு ஏமாத்துற மாதிரியான வீடியோவாக இருக்குது அப்படிங்கிறத நான் கண்கூடாக பார்த்தேன். ஒரு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கட்டில் மேலே இருந்து தூக்கி கீழே போடுறாங்க, உடையவே இல்லை பாருங்க அப்படிங்கிறாங்க. இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் மேலே ஏறி கட்டில் மேலே ஏறி குதிச்சு பாதிக்கு பாதி ஆஃபர், காம்போ ஆஃபர், அந்த ஆஃபர் இந்த ஆஃபர்னு என்னென்ன சொல்ல முடியுமோ மக்களை கடைக்கு வர வைக்கிறதுக்கு அத்தனையுமே சொல்கிறாங்க. நானும் சரி இதில் என்ன ஆயிரப்போகுதுன்னு சொல்லி ஒவ்வொரு கடைக்கும் நான் போனேன். திருப்பூரில் பிரபலமான கடைகளுக்கு ஒரு 15-20 கடைக்கு பக்கமாக போனேன். அதே மாதிரி கோபியில் ஒரு 5-6 கடையிலையும் போய் அந்த வீடியோவில் பார்த்துட்டு நேர்லேயே போய் பார்த்தேன். அங்கே போனால் இவங்க வீடியோவில் சொல்கிறதுக்கும் நம்ம நேரில் நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. வீடியோவில் சொல்கிற ரேட்டு ஒரு ரேட்டு சொல்கிறாங்க, நேரில் போய் கேட்டால் டபுள் ரேட்டு சொல்கிறாங்க. அந்த ஆஃபரெல்லாம் முடிஞ்சுதுங்க, இப்போ இந்த ஆஃபர் தான் இருக்குது, இது சூப்பராக இருக்குன்னு சொல்லி நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. நிறையா இதில் ஸ்கேம் நடக்குதுங்க. இந்த மரக்கட்டலை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா ஏதோ ஒன்று போட்டு நம்ம தலையில் கட்டிடுறாங்க. அந்த அளவுக்கு தான் எல்லா கடையிலையுமே இருக்குது. நானும் சரின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒரு கடையில் போயிட்டு ஒரு கட்டல் பார்க்குறோம் அப்படின்னா அவங்க அதை சூப்பர் மரங்க, இது தேக்கு மரங்க, மகாகனி மரம்ங்க, அப்படிங்க இப்படிங்கன்னு எல்லாம் சொல்லி நம்மளுக்கு ஒரு 2 ரேட்டு சொல்லுவாங்க. நானும் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா அதை அப்படியே ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு அதை நம்ம இன்னொரு கடையில் போய் இந்த மாடல் நான் பார்த்துருக்குறேங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அடுத்த நிமிஷம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த மரம் ஆகாத மரம்ங்க, இது MDF மரம், இது வெறும் ஃப்ளைவுட் தான் இருக்குது, இது ஒன்றுமே இருக்காது சீக்கிரமாக. அப்போது என்ன இதுன்னு கேட்டிங்க அப்படின்னா இவங்க சொல்கிறதுக்கும் அவங்க சொல்கிறதுக்கும் சேம் கட்டலில் பல வித்தியாசங்கள் சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மக்களை முட்டாள்களாக்கிறதுக்காக வேண்டி எவ்வளவு பெரிய இது நடத்துகிறாங்கன்னு பாருங்கள். 10 பொருள் தரோம், 8 பொருள் தர்றோம், பாதி விலைக்கு தர்றோம், அந்த மாதிரி எல்லாம் பல விஷயங்கள் மார்க்கெட்டில் நடந்துட்டு இருக்குது. நீங்கள் ஒரு மரக்கட்டல் வாங்குற மாதிரி இருந்து அப்படிங்கன்னா கண்டிப்பாக பல கடைகளில் விசாரிங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சவங்க மூலமாக ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையான, மக்கள்கிட்ட நம்பிக்கையான ஒரு பேர் எடுத்த ஒரு நிறுவனத்தில் நம்ம போய் ஒரு பொருள் வாங்கும்போது அவங்களுக்கு அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்கும். நாளைக்கு பேர் கெட்டு போகக்கூடாது அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. அதனால அவங்க நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 70% நல்ல பொருள் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால நம்பிக்கையாக தெரிஞ்ச கடைக்கு போங்க, தெரியாத கடையில் போய் ஏமாந்துடாதீங்க. நான் அதனால தான் போய் ஒரு வழியை சுற்றி அடித்து போய் நம்ம கோபி ரமா மெட்டலில் இந்த கட்டில் வாங்கிட்டு வந்தேன். இதை நானே வீட்டில் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். கீழே ஒரு 2 தலகாணியை கொடுத்து செங்குத்தாக வச்சு 2 சைடும் அழகாக அதை மாட்டிக்கலாம். ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் கிடையாது. இதுக்கு நீங்கள் இன்ஸ்டாலேஷன் சொல்லி 500-1000 கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் எதுவுமே கொடுக்க வேண்டாம், அழகாக மாட்டலாம். இல்லை இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது ஒரு இதில் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் தயங்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. ரேட் என்னன்னு தெரியணுன்னாலும் எங்கள்கிட்ட நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
மறுபடியும் சொல்கிறேன், மறக்காமல் நம்மளை மாதிரி வளர்ந்து வரக்கூடிய சேனல்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டன் அமுத்திக்கங்க. அடுத்தடுத்து நம்ம போடுற vlog வீடியோ, ஃபுட் வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அது வரைக்கும் ஸ்டே டியூன். நன்றி, வணக்கம்.